السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இதுவரை நீங்கள் கேட்ட துஆ ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா? இந்த சம்பவத்தை கேளுங்கள். இனி நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு துஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் சயீத் பின் முஸையப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஒரு நாள் மஸ்ஜிதில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் போது, சயீதே, இந்த வாசகங்களை கூறிய பின்பு நீர் எந்த துஆ கேட்டாலும் அது ஏற்கப்படும் என்று ஒரு சத்தம் கேட்டது. இந்த வாசகங்களை கூறிய பின் நான் துஆக்களை கேட்டேன், என்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சயீத் பின் முஸையப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த துஆ தான், அல்லாஹும்ம இன்னக மலீகுன் முக்ததிருன் மா தஷாஉ மின் அம்ரின் யகூன். அல்லாஹும்ம இன்னக மலீகுன் முக்ததிருன் மா தஷாஉ மின் அம்ரின் யகூன். யா அல்லாஹ், நிச்சயமாக நீ சக்தி வாய்ந்த அரசனாவாய், நீ நாடுகின்ற காரியமே உண்டாகும் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை தான் சயீத் பின் முஸையப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஓதினார்கள். அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ரூஹுல் மஆனி என்கின்ற கிரந்தத்திலே இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் இந்த துஆவை ஓதி நம்முடைய துஆக்களை கேட்போம். நிச்சயமாக நம்முடைய துஆக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார்.